வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இந்த வீடியோவில் நாம் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 3ல் இருக்க புலி தங்கிய குகை அந்த கவிதையோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஆ எங்கு. ஸோ யாண்டு அப்படின்ற வார்த்தையோட மீனிங் எங்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா செகண்ட் கொஷின், யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் அ யாண்டு கூட்டல் உளனோ, யாண்டுளனோ. அடுத்ததா தேர்ட் கொஸ்டின், கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் அ கல்லலை. ஸோ குகை அப்படின்னு படித்தோம் இல்லையா, ஸோ கல்லலை. அடுத்ததா குருவினா, தம் வயிற்றுக்கு தாய் எதனை உவமையாக கூறுகிறார்? அவங்களோட வயத்தை எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர், தாய் தம் வயிற்றுக்கு புலி தங்கி சென்ற குகையை உவமையாக கூறுகிறார். ஸோ உவமை அப்படின்னா எக்ஸாம்பிள். புலி தங்கிட்டு போன குகை எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்னோட வயிற்றுல அவனை ஈன்றேன், அவனை பெத்தெடுத்த வயிறு அப்படின்னு சொல்லிட்டு புலி தங்கின குகையை இதுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி இவங்களோட வயிற்றுக்கு உவமையாக எடுத்து சொல்கிறாங்க. அடுத்ததா சிறுவினா, தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக. ஸோ இது நம்ம இந்த பாட்டோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை இதுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்மளோட சேனலில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இந்த கொஸ்டின் எழுத உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகள். சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என்று என்னை கேட்கிறாய். அவன் எங்குளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கு இல்லையெனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், போய் காண்பாயாக என புலவர் பதிலளித்தார். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். உங்களோட நடையில் உங்களோட வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு எழுதிக்கலாம் ஆன்சர். அடுத்ததா சிந்தனை வினா, தாயின் வயிற்றை புலி தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன்? ஸோ இந்த இதில் தாயோட வயிற்றை புலி தங்கிட்டு போன குகையோட இது பண்ணுறாங்களோ, எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறாங்கல்ல, ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய ஆன்சர், புறநானூற்றில் கூறப்பட்ட பெண்கள் வீரத்தில் சிறந்திருந்தனர். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர். அப்பண்பாட்டில் வளர்ந்த தாய் தன் மகனுடைய வீரத்தை உணர்த்தும் விதமாக தன் வயிற்றை புலி தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுகிறார். புறநானூற்றில் சொல்லியிருக்க மாதிரி அந்த காலத்தில் பெண்கள், நம்மளோட தமிழ் பெண்கள் ரொம்பவே வீரமிக்கவர்களாக இருந்தாங்களாம். ஸோ ஒரு போர்க்களத்துக்கு போய் போரில் ஈடுபடுறது ரொம்பவே பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு தாய் அவனோட மகன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கேள்விக்கு அந்த மகனை புலி மாதிரி கன்சிடர் பண்ணி, ஸோ அவன் தங்கிட்டு போன அவன் இருந்த வயிறு இப்போ புலி தங்கிட்டு போன குகை மாதிரி நான் இங்கே இருக்கேன், ஸோ அவன் போர்க்களத்தில் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மகனுடைய வீரத்தையும் அவங்களோட வீரத்தையுமே இது குறிக்குது. அடுத்த கொஷின் நம்பர் 1, சங்ககால பெண்பார் புலவர்களின் பெயர்களை அறிந்து எழுதுக. நம்ம சங்க காலத்தில் பெண்பார் புலவர்கள், அதாவது பெண்கள் கவிஞர்களாக இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க பேரை சிலவற்றை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேர் தெரிஞ்சாலும் எழுதலாம். இங்கே ஒரு சில பேர் குறிப்பிட்டிருக்காங்க. ஔவையார், காவற்பெண்டு, வெள்ளி வீதியார், அல்லூர் நன்முல்லையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதி மந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், நன்கண்ணையார், காக்கை பாடினியார், நப்பசலையார். ஸோ இவங்கெல்லாம் தான் பெண்பார் புலவர்கள், அதாவது பெண் கவிஞர்கள். அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 2, பண்டை கால போர்க்கருவிகள் சிலவற்றை படம் வரைந்து அவற்றின் பெயர்களை எழுதுக. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, போருக்கு வார் நடக்கும்போது கத்தி அந்த மாதிரி சில விஷயம்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதை நீங்கள் படம் வரைஞ்சி அதை பற்றினதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் முதன்மை கருவிகளாக பயன்பட்டவை, அதாவது பேசிக்கான விஷயமா ஃபர்ஸ்டாக பயன்பட்டவை வாள், வில், வேல். ஸோ இதெல்லாம் பயன்பாட்டில் இருந்திருக்கு. பயன்பாட்டில் இருந்த மற்ற கருவிகள் அப்படின்னா என்னென்னா அடார், அரம், அரிவாள், ஆயுத காம்பு, எஃகு, கண்ணாடி தைத்த கேடகம், வளரி, சூளம், சுருள்பட்டை, கணிச்சிப்பட்டை, கலப்பை, கழிப்பினி, பலகை,
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே நான் வந்து ஒரு தனியா ஒரு பிக்சரோட ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்ததா கூடுதல் வினாக்கள் சொல்லும் பொருளும். சிற்றில் அப்படின்னா சிறு வீடு. யாண்டு அப்படின்னா எங்கே. கல் அலை அப்படின்னா கல் குகை, கற்குகை. ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா நிரப்புக கொடுத்துருக்காங்க. கல் அலை என்பதன் பொருள் கல் குகை. செகண்ட் கொஸ்டின், சோழ மன்னன் பேரவையின் செவிலித்தாயாக விளங்கியவர் கோப்பெரு நற்கிள்ளி என்பவர். இதுக்கு ஆன்சர் கோப்பெரு நற்கிள்ளி. ஸோ சோழ மன்னனுடைய பேரவையினுடைய செவிலித்தாயா இருந்தவங்க கோப்பெரு நற்கிள்ளி. அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 3, டேஷ் எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று. புறநானூறு எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று. அடுத்ததா பாடலின் பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம் இதனுடைய ஆன்சர். இதோட இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹர்ஷாஸ் லேர்னிங்.